சங்கீதம் 139 யாழும் எட்டும். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவிக்கு மறைவாக ஒருவனும் எங்கும் போக முடியாது. தாவீது சொல்றான், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? என்ன செய்வேன்? எங்கே போவேன்? மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அப்போ உமக்கு மறைவா? அப்போ சர்ச்சில் தூங்கினா யார் கண்டுட்டு இருப்பா? சொல்லுங்களா, யார் கண்டுட்டு இருப்பாரா? சிந்திச்சு பாருங்க. இதையெல்லாம் யார் காணுவா? கர்த்தராகிய தேவன் காணுவார். ஹல்லேலூயா. அவருக்கு மறைவாக ஒன்றிடமும் போக முடியாது. ஆமென். உச்சியை வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் வலிச்சாலும் சரி, இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் வலிச்சாலும் சரி, நம்ம வீடை விட்டு வெளியில் போகும்போது தலையை நல்ல பொருள் போல விட்டாலும் சரி, யாருக்கு கண்ணை மூட முடியாது? யாருக்கு கண்ணை மூட முடியாது? ஏசப்பாய்க்கு கண்ணை என்ன செய்ய முடியாது? மூட முடியாது. ஆமென். வேலைக்கு போகிற ஸ்தலத்தில், இல்லை டியூட்டிக்கு போகிற இடத்துல, இல்லைங்க படிக்க போகிற இடத்துல, எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு மறைவாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருந்து இருக்கக்கூடியவர். ஆமென். தேவன் எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடியவர். நாம் எங்கே சென்றாலும் அவர் அங்கே இருப்பார். 7-12 வரை வாசித்து முடியுங்க சீக்கிரம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் விடியற் காலத்து சேட்டைகளை வெடித்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றால் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி, நீர் என் வெளிச்சமும் சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இந்த இடத்துல இல்லை, நம்ம வீட்டில் இல்லை, வேலை செய்கிற இடத்துல இல்லை, தொழில் செய்ய இடத்துல இல்லை, படிக்கிற இடத்துல இல்லை என்று நினைக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம்.